கிறிஸ்துவ மிகவும் பிரியமானவர்களே, 17-11-2020 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு அவருடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. என் தேவனுடைய சுத்த கிருபையும் நன்மையும் ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். நன்மையான ஈவுகளை அப்பா இவருடைய வாழ்க்கையில் நீர் வைக்கும்படி ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய பிரகாசிக்கூடிய அனுபவம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன் அப்பா. ஆகவே இந்த நாள் முழுவதும் விடுதலையும் நன்மை இவருடைய வாழ்க்கையில் இருக்க போவதற்காக நன்றி தகப்பனே. எஸ்ரா 9:15 படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நீர் நீதி உள்ளவர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்பா ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு எதுவாய் அப்பா இவரை சொந்த ஜனமாய் நீர் வழிநடத்த போவதற்காக நன்றி தகப்பனே. நீதியின் பாதையில் இவரை வழிநடத்த போவதற்காக நன்றி. சகல காரியத்திலுமே ஆசீர்வதித்தேன். தேவனுடைய கிருபையினாலே வழிநடத்த போவதற்காக நன்றி. நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 17-11-2020 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியா என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மை கொடுங்கப்பா. கொரோனா வியாதியிலிருந்து ஆண்டவரே தேசத்தை நீர் மீட்டுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். கொரோனா வியாதினாலே பிள்ளைகள் பாதிக்கப்படாதபடிக்கு வேலியடித்து முத்திரையிடுங்கப்பா. அத்தோடு அப்பா ஆண்டவரே உடைய கிருபையினாலே தேசத்தில் ரட்சிப்பின் அனுபவத்தை தரும்படி ஜெபிக்கிறேன். இந்திய தேசத்தில் எழுப்புதலை தாங்கப்பா. எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.